வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் சொல்றது வந்துன்னா எனக்காண்டி சொல்லல, இந்த தேர்தலுக்காண்டி சொல்லல. எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், தீயவர்களை புறக்கணிங்கள் தான் சொல்வேன். ஜாதி மதங்களை கடந்து யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வந்தானா நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும், நம்ம வீட்டுக்கு பிள்ளை குட்டிகளுக்கு நல்லது நடக்கும்னு பார்த்துட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். இப்போ நான் வைகோ மகன் தான், ஆனா என் பேர்ல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா, வழக்குகள் இருக்கா, தப்பு செஞ்சிருக்கனா அப்படின்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்க எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, நல்ல வேட்பாளர் யார் நல்ல படிச்சிருக்காங்களா, நாளைக்கு அவங்க தப்பு செஞ்சிருக்கா, கோர்ட்ல ஏதாவது கேஸ் இருக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கேஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி பார்த்து நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, நல்லது நடக்கும். அப்படிதான் ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாங்கிற ஒரு சகோதரர் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த ஊருக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அப்படியே நானும் சொல்றேன், நான் கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு உண்மை ஊழியனாக இந்த துரை வைகோ இருப்பேங்கிற வாக்குறுதி நான் முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். அதே நேரத்துல இன்னைக்கு நம்முடைய சகோதரர் இங்க ஒன்றிய செயலர் ஒரு விஷயத்த சொன்னார். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி நான் தயவு செய்து சொல்றேன், அது நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 நாள் வேலை திட்டங்கிறது தமிழக அரசோ எந்த மாநில அரசோ கொண்டு வர திட்டம் கிடையாது. ஏன்னா படிச்ச பிள்ளைங்க அங்க உட்கார்ந்து நின்றுட்டு இருக்காங்க. உங்க அம்மாக்கள் கிட்ட சொல்லுங்க நீங்க. ஏன்னா என்ன பொதுவான வருதுன்னா எல்லாமே அரசாங்கம்னா தமிழக அரசு, மாநில அரசு அவங்க சிலது அவங்க கைக்குள்ள இருக்கும். சிலது பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருக்கிற மத்திய அரசு, ஒன்றிய அரசு, டெல்லி அரசு அவங்க தான் முடிவு பண்ண முடியும். பெட்ரோல் டீசல் விலையா, கேஸ் சிலிண்டர் விலையா, இது தமிழக அரசால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் மத்திய அரசு, டெல்லியில இருக்கிற அரசு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. 100 நாள் வேலை திட்டம் அதே தான். நீங்க என்ன நினைக்கலாங்கன்னா, சரி எம்எல்ஏ வந்திருக்கிறாரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு இவரை சட்டையை பிடிக்கலாம்னு நினைக்கலாம். நீங்க தவறு. ஜனங்கள் தயவுசெய்து உங்களுக்கு அந்த புரிதல் இல்லமா, நிறைய ஊர்ல புரிதல் இல்ல. நீங்க 100 நாள் வேலை திட்டங்கிறது மத்திய அரசு, டெல்லி அரசு கொண்டு வருது. இந்த நிதி கொடுக்கல. அவங்க சரியா 10 வருஷமா என்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அன்னைக்கே இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வேட்டு வச்சுட்டாரு. 80 நாள் ஆச்சு, 70 நாள் ஆச்சு. இன்னைக்கு வருஷத்துல 50 நாள் கூட நம்ம தாய்மார்களுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. போன வருஷம் திருச்சியில ஏன் தலைமையில வைகோ கட்சி ஏன் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம். என்ன ஆர்ப்பாட்டம்? தமிழ்நாடு முழுவதும், உங்க கிராமம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு இருக்க அத்தனை கிராமங்கள், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை கிராமங்கள்லயும் இந்த மாதிரி ஏழை ஜனங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் கிடைக்க மாட்டேங்குது. விவசாய வேலைக்கு போக முடியாம இந்த மாதிரி வறட்சி காலங்கள்ல இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனது வீட்டு செலவுக்கு ஆகுது. அதை வச்ச செலவு எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் நீங்க நிதியை குறைக்கிறதுனால நம்ம 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நாட்கள் கம்மியாயிட்டு இருக்கு. 50 நாள் தான். அப்படியே வேலைக்கு போனாலும் நேரத்துக்கு சம்பளமும் வர மாட்டேங்குது. இதை கண்டிச்சு நான் ஒரு ஆர்ப்பாட்டம், மோடி அரசை கண்டிச்சு நான் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அதே மாதிரிதான் அதுக்காண்டே என்னன்னா, தலைவர் வைகோ இருக்கட்டும், முதலமைச்சர் தளபதியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தி, நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க மோடியை நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, பாஜக ஆட்சியிலிருந்து இறக்குனீங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் மாத்திரம் கிடையாதுமா, 150 நாள் நாங்க கொடுக்கறோம். சம்பளம் 400 ரூபாய் சம்பளம் நாங்க கொடுக்கறோம்னு சொல்றோம். நீங்க தப்பு செய்யற ஒருத்தன் தண்டனை ஒருத்தங்கிற இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. இப்ப தமிழக அரசு தப்பு செய்தா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கே வரலையா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா தப்பு செய்யற ஒருத்தன் தண்டனை ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது. நீங்க கேஸ் விலை, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படுபாவி இந்த மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் எவ்வளவு இருந்தது? 320 ரூபாய் இருந்தது. நீங்க இன்னைக்கு 900 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. 900 ரூபாய்க்கு வந்துச்சு, 1000 ரூபாய் வரைக்கும் போச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் போச்சு. இப்ப 200 ரூபாய் குறைச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்காண்டி 200 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய கிராமத்துக்கு போகும்போது உங்களை மாதிரி தாய்மார் இப்ப கேட்கல, எலெக்ஷன் காண்டி கிடையாது. 3 வருஷம் ஆச்சு. நான் நேரடி அரசுங்க ஐயாக்கு உடம்பு சரியில்லைக்காண்டி நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். நான் அரசியல் எனக்கு அவ்வளவு தூரம் பிடிக்காது. எங்க ஐயாக்காண்டி அரசியலுக்கு வந்திருக்கேன். 3 வருஷமா தமிழ்நாடு இருக்க அத்தனை கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். நான் அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் போகும்போது உங்களை மாதிரி தாய்மார்கள் எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயா உங்க ஐயா முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராம, நீங்க ஆளுங்கட்சி கூட்டணியாம, நீங்க ஏதாவது சொல்லுங்களேன், கேஸ் சிலிண்டர் ஏதாவது விலையை குறைக்குங்களேன். இப்படியே போச்சுன்னா விறகு அடுப்புக்கு தான் நாங்க போக முடியும், கட்டுப்படி ஆக மாட்டேங்குன்னு சொல்லும் போது அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுவேன், அம்மா இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் மத்திய அரசு, எங்க கையில கிடையாது. 2024 இந்த 2 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. 2024 வர்ற தேர்தல்ல மோடிக்கு நீங்க ஒரு பாடம் கற்பிச்சு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, வேற எங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமா. அதனால அப்படி சொல்லியிருக்கேன் நான். இப்போ அதனாலதான் இந்திய கூட்டணி சார்பாக ராகுல் காந்தி சரி, நம்முடைய முதலமைச்சர் தளபதி சரி, நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய், டீசல் லிட்டர் 65 ரூபாய், கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். நானு
உங்களை மாதிரி ஏழை தாய்மார்களுக்கு சிந்திக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. நான் வெறும் இதுக்காண்டி சொல்ல, வாக்குகளுக்காண்டி சொல்லல. நான் அதுக்கு சாத்தியம் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? இப்ப எப்படி இவங்க குறைப்பாங்க நீங்க நினைக்கலாம், சும்மா சொல்றாங்கன்னு. நீங்க மோடி கிட்ட ஏன் பெட்ரோல் டீசல் விலையை கூட்டுறீங்கன்னு கேட்கும் போது, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயை நாங்க இறக்குமதி பண்றோம், அது $100 மேல போயிருச்சு, அதனாலதான் கூட்டணும். அது உண்மைதான், $100 மேல போச்சு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட கீழே இறங்கிருச்சு. இன்னைக்கு நம்ம யாருகிட்ட வாங்குறோம்? ரஷ்யா நாடு கிட்ட இருந்து வாங்குறோம். உலகத்திலேயே கம்மியா விற்கிற இது ரஷ்யா தான் கம்மியா விற்குது. $60 வாங்குறோமா? $100 இங்க இருக்கு, $60, 40 விழுக்காடு கம்மியாருச்சு கச்சா எண்ணெயோட விலை. அப்பனா பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கணும்ல. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் லிட்டர் 75, டீசல் 65, கேஸ் சிலிண்டர் $500 கொடுக்கும். அதே நேரத்துக்கு இன்னொன்னு சொல்றேன், நம்மளுடைய முதலமைச்சர் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நீங்க ஏழை குடும்ப தலைவர்களுக்கு மாதம் $1000 சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவர்களுக்கு மாசம் $1000 கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல சில பேருக்கு விடுதலை இருக்கு, அவங்களுக்கும் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் சகோதரர் உதயநிதி அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். நம்மள மாதிரி ஏழை வீட்டு பசங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பசங்க, அரசு பள்ளியில படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு திட்டம். இது மாதிரி உங்களுக்கு ஏழைகளுக்காண்டி சிந்திக்கிற கூட்டணி இந்தியா கூட்டணி. விவசாயம் பத்தி பேசணும். இப்போ விவசாயம் கட்டுப்படி ஆகல. 10 வருஷமா எல்லா விவசாயம் ஏகப்பட்ட பயிர்க்கடன் இருக்கு. அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு மோடி கிட்ட கேட்டானா கையில காசு இல்லைன்னு சொல்றான். அதே வேளையில அதானி, அம்பானி போன்ற பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு 15 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். ஏழை விவசாயிகளுக்கு, ஏழைகளை பத்தி சிந்திக்காத ஒரு அரசு தான் மோடி அரசு. இந்த மோடி அரசை நீங்க டெல்லியில இருந்து நீங்க இறக்குனாதான், நம்ம கூட்டணிக்கு நீங்க ஆதரவு போட்டாதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம். அதே நேரத்துல ரெட்டலைக்காரங்க வருவாங்க, நாங்களும் மோடி எதுக்குறேன்னு சொல்றோம். ஆனா 10 வருஷமா அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைச்சிட்டே வந்தாங்கல்ல. உங்களுக்கு வேலைகள் கிடைக்கல இல்லையா? கேஸ் சிலிண்டர் விலை ஏறிச்சு இல்ல, பெட்ரோல் விலை ஏறிச்சு இல்ல. 10 வருஷமா யார் அவங்களோட கூட்டணி இருந்தாங்க? இதே ரெட்டலைக்காரங்க தான் அவங்களோட கூட்டணி இருந்தாங்க. இன்னைக்கு உங்களை மாதிரி ஆளுங்க, உங்களை மாதிரி கிராமத்துக்காரங்க மோடியை திட்டுறாங்க, மோடி மேல கோபத்தில் இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்த மாதிரி நான் நாடகம் போட்டு இருக்கேன். நாளைக்கு மறுபடியும் கூட்டணி போய் சேர்ந்துருவாங்க. நீங்க உங்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி. அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தான் தீப்பெட்டி சின்னம். காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். அண்ணன் தொல் திருமா அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், எங்களுடைய ஐயா வைகோ பொறுத்த வரைக்கும், தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகள், தமிழ்நாட்டின் உரிமைக்காக 5.5 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறாரு. மக்கள் பிரச்சனைக்காண்டி லஞ்ச லாவண்யமா வேற தப்பு தண்டா பண்ணிட்டு போகல ஜெயிலுக்கு. மக்கள் பிரச்சனைக்காண்டி, தமிழ்நாட்டு உரிமைக்காக பல்வேறு பிரச்சனைக்காக போராடி 5 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறார். திராவிட இயக்க தலைவர்களே மக்கள் பிரச்சனைக்கான அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர் மாமனிதன் வைகோ. அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். ஆகையால் உங்களுக்காக, உங்களின் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் ஒரு உண்மை ஊழியனாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதி அளித்து விட்டு எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன், பண்புடன், தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.